அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு நாள் சாயந்தரத்தில் மழை வருது, ஒரு நாள் பகலில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈவினிங் நிச்சயமாக மழை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருந்து அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, மயிலாப்பூருக்கு இந்த மெட்ரோ ஒர்க்கு எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்கு, இருக்கிறதுலையே ஆக்சுவலாக பார்க்க போனால் இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறவர் நம்ம இசைக்கவி ரமணன் ஐயா தான். ஏன்னா இங்கே இருந்து எங்கள் வீட்டுக்கு நான் சீக்கிரமாக போயிடுவேன், அவங்க வீட்டுக்கு போகிறது ரொம்ப ரோடை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் பெரிய வட்டம் அடிச்சுட்டு தான் நாங்கள் போகணுங்கிற சூழல் இருக்குது. இந்த மாதிரியான எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாத்தையும் கடந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு உட்கார்றது, இங்கே ஒருத்தரை பார்த்து ஒரு சில நல்ல நல்ல விஷயங்களை கேட்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை தாண்டி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குதோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவறாமல் அங்கே போயிட்டுருக்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வாசுகி அம்மா. அவங்களோட எனர்ஜி லெவல் பார்க்கும்போது நான் அப்படின்ட்டு நான் திரும்ப முழிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே சலிப்பு வரதான் செய்யுது. ஐயோ கிளம்பணுமா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வாசுகி அம்மான்னு பார்த்த உடனே இப்படி குருவி இந்த தண்ணியில் இப்படி தெளிச்சுட்டு இப்படி எழுந்திரிச்சிடுற மாதிரி இருக்குது. இன்று நான் ஒரு சிறுகதையோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம். சூடாமணி அம்மாவுடைய கதை எனக்கு நிஜமாவே கடவுள்கிட்ட கேட்கணும்னு தான் இருக்குது. அது எப்படி ஒரு சில எழுத்தாளர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அந்த பேனா வழியாக உங்களுடைய துணை போகுதா, அவங்க எந்த வழியாக போகுது, அதை எப்படி அவங்களால இப்படியெல்லாம் யோசித்து எழுத முடியுதுன்னு என்னை ரொம்பவே மலைக்க வைக்கிற ஒரு விஷயமா இந்த கதை எனக்குள்ளே போய் உட்காந்துச்சு. 1970 இது மறுபிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அந்த அம்மா இதுக்கு முன்னாடி தான் இந்த கதையை எழுதியிருக்கணும். 70களில் அப்படின்றது தான் இருக்குது, கரெக்டான வருடப்பதிவு இல்லை. நான் படித்த இடத்துல கிடைக்கல. கதையின் பெயர் செந்திரு ஆகிவிட்டாள். அதுதான் இந்த கதையுடைய பெயர். செந்திரு ஆகிவிட்டாள் அப்படின்னு கதையை படிக்கும் போதே ஏதோ ஒன்று இந்த கதையை எனக்கு உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் நான் உள்ளே போயிட்டேன். இந்த கதை இங்கே இருக்கும் பல பேருக்கு சமர்ப்பிக்கிறேன். பம்பாயிலேருந்து ட்ரெயினில் கிளம்பி வரா நித்யா. ட்ரெயினில் ஏறும்போது வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டா, இங்கே பாருங்கள், நாங்கள் போன உடனே போய் சேர்ந்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு கடிதாசி போடுவேன், அவ்வளோதான். நான் குழந்தையா செல்லம் கொஞ்சிக்கிட்டு அம்மா கூட இருக்கிறதுக்காக நான் ஊருக்கு போகிறேன். அங்கே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கடிதாசி எல்லாம் போட மாட்டேன், அங்கே போய் சேர்ந்துடுவேன். கிளம்பி வர அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கடிதாசி, இந்த தேதியில் இத்தனை மணிக்கு நான் வரேன் அப்படின்னு போடுவேன், அவ்வளோதான். நான் அம்மா வீட்டுக்கு செல்லம் கொஞ்சறதுக்காகவும் அம்மாவுடைய அரவணைப்பில் போய் ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் போடுறேன். இன்னொரு விஷயம், சுரேஷை கூட கூட்டிகிட்டு போகிறேன். சுரேஷை நான் கூட்டிகிட்டு போனாலும் அம்மா பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சுரேஷுங்கிறது அவளுடைய 3 வயது குழந்தை. சுட்டித்தனம் பண்ணாலும் அம்மா இருக்காங்க, நான் ஜாலியாக ஊருக்கு போகிறேன். இந்த ஒரு எண்ணத்தோட நித்யா கிளம்பி பம்பாயில் இருக்கக்கூடிய அந்த வேகமான சூழலில் இருந்து சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு கிராமத்துக்கு பயணம் போக வேண்டிய இடத்துல தான் அவளுடைய தாய் வீடு இருக்குது. கிளம்பிட்டா, வந்துட்டா. ஸ்டேஷனில் சென்னை சென்ட்ரலில் இறங்கியாச்சு. இறங்கின உடனே அப்பாவை பார்த்துட்டா. அப்பா நின்னுட்டு, வாமா நித்யா, எப்படி இருக்க, டேய் சுட்டி பையில எப்படி இருக்க, தாத்தாவோட தாடியை பார்த்து பயமாக இருக்குதா, அதெல்லாம் பயப்படாத, குத்துதா, நான் வீட்டுக்கு போனோன்னே ஷேவ் பண்ணிடுறேன், சரியா, வா 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 அப்படின்னு சொல்லி பேர குழந்தைய ஆசையாக கூப்பிட்டுக்கிறாரு. அப்பா அம்மா வரலையா? அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்காமா, அதனால அம்மா வரல. அம்மாவுக்கு என்ன வேலை? முதல் கேள்வி. அம்மாவுக்கு என்ன வேலை? இல்லைம்மா சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி எதிர்க்க ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு காஃபி வாங்கி கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சிட்டு, என்னப்பா இப்போ திரும்பவும் ஒரு பஸ்ஸு பிடிச்சி காஞ்சிபுரம் போகணும், அப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் இருக்கா இல்லைனா மாட்டு வண்டி சவாரியா அப்படின்னு கேட்குறான். மாட்டு வண்டி சவாரியெல்லாம் இல்லைம்மா, நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இங்கேருந்து நம்ம நேராக நம்ம கிராமத்துக்கே போகிற மாதிரி பஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்பாடா, ஒரு மாத்தல் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் அப்பாவும் குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. போங்கப்பா, அம்மாவுக்கு என் மேலே பாசமே இல்லை, வந்திருக்கலாம்ல. ஒன்றும் அவர் பதில் சொல்லலை. திரு சொக்கலிங்கம் பிள்ளை அவர் தான் அவங்க அப்பா. ரொம்ப பதில் எதுவும் சொல்லலை, கூட்டிகிட்டு போகிறார். ஊருக்கு போய் இறங்குனா அது ஒரு ஓலை வீடு.
அதாவது முன்பக்கம் ஓலை இருக்கும், பின்பக்கமாக வந்து ஓடு இருக்கும். அது ஒரு குளிர்ச்சிக்காக அவங்க பண்ணி வச்சுருந்தது. அந்த காலத்துலேருந்து அந்தையே தான் அந்த இடத்துல அப்படி இருக்கிற ஒரு வழக்கம். வீடை சுற்றி தோட்டம் இருக்குது. அம்மா, அப்பா, அம்மா என்ன தோட்டத்தில் காயெல்லாம் போட்டிருக்காளோ, தோட்ட வேலையாக பிஸியாக இருக்கிறாளோ, என்னப்பா அது வீடெல்லாம் ஒரே செடியாலாம் இருக்குது அப்படின்னு கேட்குறா. உடனே மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடிக்குது. என்ன ஓட்டம்னா, பரவாயில்ல, இன்றைக்கி வந்து அம்மாவோட சமையல், வீட்டு காய், அந்த ருசி, வேறு எந்த வேலையும் இல்லை, ஒரே சந்தோஷம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே இருந்து அவங்க அம்மா வெளியில் வராங்க. அவங்க வெளியில் வரும்போது ஏதோ அம்மா கிட்ட ஒரு மாற்றம் இவளுக்கு தெரியுது. ஆனால் அது என்னன்னு இவளால் புரிஞ்சிக்க முடியல. அவங்க அம்மா வெளியில் வராங்க. வந்துட்டு, வாமா நித்யா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே அம்மா அப்படின்னு கிட்ட போகிறான். உடனே இந்த குட்டி பையன் வந்து புதுசாக ஆள், இந்த வீடெல்லாம் அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, இதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே நெளிறான். அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளியிறான். வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிடா வா அப்படின்னு சொல்லி அரவணைக்கிறாங்க அந்த குழந்தைய. அந்த சுரேஷ் அப்படியே அவங்கள அப்படியே பார்க்குறான். பாட்டிடா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து பாட்டி மாதிரி இருக்கே தவிர, ஆனால் அந்த உருவ அமைப்பு வந்து இவளுக்கு அம்மா முன்ன மாதிரி இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. இவளுக்கு முன்ன மாதிரி அவங்களுடைய உருவத் தோற்றமெல்லாம் இல்லை. இவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நெருடுது. வழக்கமாக அவங்க அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது வேர்க்க விறுவிறுக்க, இந்த முகம்லாம் எண்ணெய் வடிய, எப்போவுமே அந்த முந்தானையில் கையை தொடச்சிக்கிட்டே வருவாங்க. வா நித்யா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அடைக்கி ஊற போட்டிருக்கேன், அடை ஆட்டிகிட்டு இருந்தேன், இப்போ நீ வந்திருக்க, வா வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஓடி போய் தாவி அவங்க அம்மாவை அணைச்சிக்கணும் போல் இவளுக்கு வழக்கமாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அம்மா ஒரு மாதிரி நீட்டாக க்ளீனாக, என்னவோ ஒரு மாற்றம். என்னப்பா அப்படின்னு பார்க்குறா. அவங்க அப்பாவும் அவளை பார்த்துட்டு மறு வார்த்தை ஒன்றும் சொல்லலை. திரும்ப உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவுடனே, சரி நித்யா, அம்மா காஃபி கொடு அப்படின்னு கேட்டோடனே அவங்க அம்மா வாயில் முடிக்கிறதுக்குள்ளே, இதுதானே அம்மா வீடு, காஃபின்றதை வந்து காலை ஆரம்பித்து ஃபீக்குள்ளே காஃபி கைக்கு வந்துருச்சு அவளுக்கு. வந்த உடனே குடிச்சிட்டோன்னே, அம்மா நல்லா இருக்குமா, இந்த மாதிரி காஃபி எல்லாம் எங்கே கிடைக்குது பம்பாயில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காஃபி குடிக்கிறான். குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலலாம் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, என்னம்மா காஃபி மட்டும்தானா, நீ வழக்கமாக பலகாரம் எதாவது பண்ணியிருப்பியே, பலகாரம் எதுவும் இல்லையா, இன்றைக்கி இட்லி பலகாரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். நான் சாப்பிட்டுட்டேன், நீ என்ன பண்ணு, மாவு இருக்குது, நீ மாவில் வந்து இட்லி வாத்து அப்பாவுக்கு நீ கொடுத்துட்டு உனக்கும் வேணும்னா சாப்பிடு, குழந்தை சாப்பிடுவானா குழந்தைக்கும் ஊட்டி விடு. அந்த வலை பீரோவில் வந்து மிளகாப்பொடி வச்சுருக்கேன், தேங்காய் மூடி வந்து அம்மி பக்கத்துலேயே இருக்குது, உனக்கு சட்னி வேணும்னா அரைச்சிக்கோ, இல்லைனா நீ என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு வந்து, என்னது அம்மா வீட்டுக்கு வந்து நான் இட்லி போட்டுக்கிறதா, இது ரொம்ப நல்லா இருக்கே, அப்பாவுக்கு வேற நான் சமைச்சு கொடுக்கணுமா, அப்போ நீ எங்கே போகிற அப்படின்னோடனே உடனே அவங்க அப்பா சொக்கலிங்கம் பதில் சொல்கிறார். இந்த மாதிரி அவருக்கு வந்து வேலை இருக்குது. அவங்க அப்பா பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா, அவள் கொஞ்சம் வேலையாக வெளியில் போகிறாம்மா. என்ன வேலை அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறா. அம்மாவுக்கு இந்த இங்கே இருக்கிற அந்த மகளிர் மன்றத்தில் அம்மா உறுப்பினராக இருக்கிறா. இந்த கிராமத்தில் நிறைய மகளிர் மன்றத்தில் நிறைய அந்த ஒரு உதவிகள்லாம் செய்கிறதுக்காக அவள் வந்து ரொம்ப முனைப்போடு செயல்பட்டுருக்கிறா. மகளிர் மன்ற தலைவி வந்து இவங்களுக்கு சில வேலைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது தையல் வகுப்பு நடந்துட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தங்க சரியாக கற்றுக் கொடுக்காம பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது உங்கள் அம்மா தான் அந்த வேலை எல்லாத்தையும் பண்ணா. அப்போது இவங்களை வந்து அவள் மனசில் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு மனசில் இருந்திருக்கு. அதனால் அந்த டீச்சர் அங்கேருந்து காலி பண்ணிட்டு போன உடனே உங்கள் அம்மாவுக்கு அந்த மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ தான் உங்கள் அம்மா வந்து முழுக்க அந்த கிராமப்புற பெண்களுக்கான இதை பண்ணிகிட்ருக்காங்க, தையல் வகுப்பு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, கட்டிங் எல்லாமே இவங்க தான் செய்கிறது. அதனால இவங்க ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அதனால தான் அம்மா காலையில் கிளம்புறா அப்படின்னு சொன்னோன்னே, நான் வரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிளம்பி போகிறாங்க. போன உடனே, அப்பா என்னப்பா இதெல்லாம்,
ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மா செந்துரு ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைம்மா, இவ்வளோ நாள் அவள் ஒரு அம்மாவா, எனக்கு மனைவியா, ஒரு பாட்டியா மட்டும்தானே இருந்தா, இப்போ தான் அவள் செந்துருவா ஆயிருக்கிறா. இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அவளோட பொண்ணால். ஆனால் வெளியில் சொல்லவும் முடியல, உள்ளுக்குள்ளே வச்சுக்கவும் முடியல. ஒரு ஒரு அந்த ஒரு படுக்கிறா, அவளால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறா. எல்லாமே முதல்லலாம் அம்மா வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், எந்த வேலையுமே நான் பார்க்க மாட்டேன். இட்லி போட்டு தட்டில் சட்னியோடு கொண்டு வந்து கொடுத்துட்டு சில நேரத்தில் எழுந்துக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் வாயில் ஊட்டி விடுவாளே, இப்போ அதெல்லாம் நடக்காதோ, அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்க முடியாதோ அப்படின்னு இவளுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக மத்தியானம் 2 மணி ஆச்சு. 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரும்போதே தேவமணி வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து செந்தூரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நித்யா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நித்யா வந்து என்னம்மா, ஒன்றும் இல்லை, இங்கே உன்னை பார்க்குறதுக்காக யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் நம்ம மகளிர் மன்ற தலைவி, உறுப்பினர் எல்லாமே வந்து இவங்க தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் சுற்றி இருக்கக்கூடிய 10 கிராமத்துக்குமே இவங்க தான் நிறைய பொறுப்புங்களோட இருக்கிறாங்க. இவங்களை வந்து உன்னை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணுங்கிறதுக்காக தான்மா நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு பெருசாக ஒன்றும் அதில் ஆர்வமே இல்லை. அதில் அந்தம்மா வந்தோடனே வாமான்னு சொல்லிட்டு அந்தம்மா எப்படிம்மா இருக்க, பம்பாய் எப்படி இருக்குன்ற 2-3 வார்த்தை கேட்டுட்டு அடுத்த வார்த்தையே வந்து மா உங்கள் அம்மா என்னம்மா தைப்பாங்க தெரியுமா, உங்கள் அம்மா எம்ப்ராய்டரி சொல்லி கொடுத்து இங்கே கிராமப்புற பெண்களெல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு எவ்வளோ பெரிய ஆளாக ஆகுறாங்க தெரியுமா, அதெல்லாம் அவங்க விற்கவும் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் அவ்வளோ தூரம் அம்மாவை பற்றி பேசும்போது இவளுக்கு ஃப்ளாஷ்பேக் தான் ஓடுது. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பற்றி புகழ்ந்து 4 வார்த்தை பேசுவாங்க. அப்போது வந்து இன்றைக்கி வந்து நம்ம காலேஜில் கூட இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி என்னை புகழறாங்க, உங்கள் பொண்ணை புகழறாங்கன்னு அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. இது என்ன புது கதையாக இருக்குது, என்கிட்ட வந்து அம்மாவை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க, இது அம்மாவுக்கு என்னதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே, அப்பா அம்மாவுக்கு டெய்லரிங் எல்லாம் வருமா அப்படின்னு சொன்னோடனே உடனே இவ சொல்கிறா, அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம்மா உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து தைக்க தெரியும் பார்த்தியா, உனக்கு இதெல்லாம் கூட தெரியல, உங்களுக்கெல்லாம் தெரியாமல் அவளுக்குள்ளே எத்தனை திறமை இருக்குன்னே உங்களுக்கெல்லாம் தெரியல பாருங்கள். உடனே ஏன் செந்துருமா உங்களுக்கு இது ஒரே பொண்ணா அப்படின்னு அந்த வந்த அம்மா கேட்குறாங்க. உடனே இவங்கெல்லாம் இல்லைங்க, எனக்கு 5 குழந்தைங்க, 2 பையன் 3 பொண்ணு, இவ தான் கடைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்த அம்மாவை நல்லா உபசரித்து மோர் கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணோட உட்காந்து சாப்பிட்டியாம்மா அப்படின்னு ரொம்ப பரிவோடு கேட்குறாங்க. இவளுக்கு அந்த மனக்குழப்பம், அதை எழுத்தாளர் வந்து ரொம்ப அழகாக அதை ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது அம்மாவுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறத அக்செப்டும் பண்ணுறது பாதி தான் பண்ண முடியுது, முழுசாக பண்ண முடியல. அடுத்த நிமிஷமே மனநிலை வந்து அவங்க அம்மா சாப்பிட்டியான்னு கேட்கும்போது இது அம்மா தான், இது எங்கள் அம்மா தான், அது ஓகே. அதுக்கு அடுத்த நிலை வந்து அப்பா நீ அப்போல்லாம் சாப்பிட்டாச்சா, கொஞ்சம் இருமா நான் போய் சாப்பிட்டு வரேன்னு, இது என்ன பழக்கம், நீ இரு நான் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறது. அதாவது அம்மாவுக்கு தனக்கு பசி இருக்குது, தான் போகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை கூட அந்த குழந்தைகளால் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. இது ஒரு நாள் இப்படி முடியுது. அன்றைக்கி சாயந்தரம் அவளை 5 மணிக்கு கூப்பிட்டு அவளுக்கு தலையில் எண்ணெய் போட்டு தலைவாரி தலை நிறையா அவளுக்கு பூவை வச்சு விட்டுறது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ராத்திரி அவங்க சமையல் வீட்டுக்கு மொத்தமாக எல்லாருக்கும் சமையல் பண்ணி கணவருக்கும் போட்டுட்டு நித்யாவையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும்பொழுது சாப்பிட சொல்லுவாங்க. அவள் கொறிப்பா, என்னடி கொறிக்கிற, நல்லா சாப்பிடு, மாப்பிள்ளைக்கு நீ போனதுக்கப்புறமா அவருக்கு உன்னை யாருன்னே அடையாளமே தெரியக்கூடாது, நீ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா போகணும் சரியா அப்படின்னு சொல்லி தலையை வருடி கொடுத்து சாப்பிடும்போது அப்போ உடனே இவன் மனசொல்லாம் இது அம்மா தான், அம்மா இப்படி தான் இருக்கணும், இந்த அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. அடுத்த நிமிஷம் வந்து அவங்க அப்பாவோட வெளியில் போய் உக்காந்துட்டு எங்கள் புத்தகத்தெல்லாம் தெரிவிச்சிட்டிங்களா, இதோ இந்த புத்தகம் வந்திருக்கு, நீ இந்த கவிதை படிச்சிங்களா, அதில் இந்த வார்த்தையெல்லாம் இவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காங்கல்ல, இந்த தமிழ் வார்த்தையெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. இது மாதிரி பேசின உடனே அவங்க அப்பா அதுக்கு பதில் சொல்கிறார், ஓ நீ இதை கவனிச்சியா, நான் பற்றியா, நான் படிச்சுட்டேன், நான் கவனிக்கல. அம்மா அப்பாவோட இந்த கான்வர்சேஷனை பொறுத்துக்க முடியல உள்ள பொண்ணால். அது எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து குழந்தை வந்து அப்படியே மருமக ஜாடையிலேயே இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளை பற்றி பேசும்போது குளிர்ச்சியாக இருக்குது இவளுக்கு உள்ளுக்குள்ள மனசு. அதுக்கப்புறமா திரும்பவும் அம்மா வந்து உள்ளே வந்து குழந்தைக்கு பாலை கொடுத்துருமா, நான் பாலை காசிட்டேன், இந்த உனக்கு நீ இந்த பாலை குடிச்சிட்டு குழந்தைக்கு நைட் பாலை கொடுத்துட்டு தூங்க வை அப்படின்னு சொல்லும்போது ஓகே இந்த அம்மா பிடிச்சிருக்கு.
அந்த இது வந்து ஒரு ஒரு காட்சியாக பார்க்கும்பொழுது நம்மளால் ரசிக்கிறது வேற. எழுத்தில் அந்த அம்மா இதை வந்து கொண்டு வந்து கொடுத்து அதை நம்மளை ரசிக்க வச்சது அப்பாண்டமாக இருக்கும். அடுத்து மறுநாள் திரும்பவும் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நீ வந்து பலகாரத்துக்கு இன்னைக்கு அடை போடேன், அடை சாப்பிட்டு எவ்வளோ நாளாகுதுமா உன் கையால், அதனால் இன்னைக்கு அடை போடு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா அடை போடுவாங்க. மாவு ஊற வச்சுருவாங்க. மாவை ஊற வச்சுட்டு, அம்மா நீ வந்து என்னம்மா இப்போ வந்து அடைக்கி போட்டுட்டம்மா, நீ என்ன அடுத்தது என்னம்மா வேலை அப்படின்னு கேட்குறதுக்குள்ள காலை நேரம் அது ஒரு 8-9 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சிறுமி வந்து கூப்பிடுற குரல் கேட்கும், செந்துருமா செந்துருமா அப்படின்னு கூப்பிடும். இந்த பெண்ணு வெளியில் வந்துட்டு, யார் நீ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து சிறுமி வந்து வாசுகி அப்படின்ற ஒரு சிறுமி. அந்த பொண்ணு வந்துட்டு, செந்துருமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமா, எல்லாருமா வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம், வண்டி கட்டிக்கிட்டு போகிறோமுங்க, அதனால் எனக்கு இன்றைக்கி எடுக்கிற பாடத்தை இப்போவே எடுத்துடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா என்னப்பா இது, அம்மா என்ன கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா, என்ன கிளாஸு? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்க ஒரு 10 பேர் மியூசிக் கற்றுக்கிறதுக்காக வராங்க, உங்கள் அம்மா அம்மாவுக்கு பாட்டு வருமா? ஐயோ, இது எப்போத்துலேருந்து? இது எப்போத்துலேருந்து இல்லைம்மா, உங்கள் அம்மா சின்ன வயசுலேயே பாட்டு கற்றுட்டு இருந்திருக்கிறா, நடுவில் ஒரு பெரிய உங்களெல்லாம் வளர்க்குற ஒரு இதில் உங்களெல்லாம் செட்டில் பண்ணுற வரைக்கும் அவள் அதெல்லாம் விட்டுட்டா, இப்போ திரும்பவும் அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சி பண்ணிகிட்ருக்கா, அதனால் காசெல்லாம் கிடையாது, சும்மா ஃப்ரீயாக வந்து அந்த குழந்தைங்க பாட்டு கற்றுக்கிட்டு போதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னு இவளுக்கு அந்த ஒரு உள்ளுக்குள்ளே அந்த குழப்பமும் அந்த தாக்கமும் அதிகமாகுது. அவளுடைய பேர குழந்தை போய் பாட்டி பக்கத்தில் போய் உட்காந்துக்குது. இந்த அம்மா வந்து சரிம்மான்னு, பாட்டு கற்றுக் கொடுக்க முடியாது, இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு சொன்னோடனே சொக்கலிங்கம் சார் சொல்லுவார், இல்லை நீ கற்றுக்கொடு, அந்த குழந்தை பாவம் அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்குல்ல, நீ இப்போ வேண்டான்னு சொல்லாத, கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லைங்க அடுப்பில் எல்லாமே பாதி போட்டுட்டு வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லோன்னா அவர் போய் மிச்ச சமையல் சாதம் வடிக்கிறது எல்லாம் பண்ணுவார். இவ வந்து, அப்பா இதெல்லாம் அம்மாவுக்கு தேவையா, இப்போது உங்களை வேலை செய்ய விட்டுட்டு ஊர் குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு இப்போ என்ன தலையெழுத்தா, இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனேயே அவர் வந்து சொல்லுவார், பெண்ணுக்கு எதிரி பெண்ணு தான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இவளுக்கு வந்து தன்னை தாக்குறாங்க அப்படிங்கிறது இவளுக்கு புரிஞ்சிடும். ஐயோ இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது நம்மளை இப்படி போட்டு தாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு, அதாவதுமா உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் அதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரியறதுங்கிறது உனக்கு தெரியல, அதை தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நெருடலின் உச்சக்கட்ட நிலைக்கு இவ எப்போ வந்தா அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அவங்க அக்கா, இந்த பெண்ணுடைய அக்கா, அவள் ஒரு கடிதாசி போட்டிருப்பாள். அந்த கடிதாசியில் அதில் என்ன வந்திருக்கோன்னா, அம்மா நான் 2வது குழந்தை பிறந்து சின்ன குழந்தையாக இருக்குது, அது வளர்கிற வரைக்கும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால எனக்கு அந்த முதல் குழந்தைய பார்த்துக்கிறது, வீட்டு வேலை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் முடியல, அதனால் நீ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு என்கிட்ட வந்து இருந்துட்டு போ அப்படின்னு அவள் கடிதாசி போட்டிருப்பாள். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அம்மா அக்கா கடிதாசி போட்டிருக்கா, நீ தானே போகிற அப்படின்னு நித்யா கேட்பா. நான் போக மாட்டேன், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. அம்மா இதெல்லாம் ஒரு வேலையா, அக்கா பாவம் அங்கே தனியாக எவ்வளோ கஷ்டப்படுறான், அதை விட்டுட்டு நீ இப்போ போகணுமா, இந்த வேலை முக்கியம்னு நீ நினைக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க செந்துரு சொல்லுவாங்க, அம்மா உங்கள் அக்கா வசதி இல்லாதவ இல்லை, அவள் இப்போ என்னை கூப்பிடுறாளே அது ஒரு ஆயா வேலை பார்க்குறதுக்கு, அதை அவள் ஒரு காசு கொடுத்தாள்னா யார் மூலமாவது கூட அவள் அந்த வேலையை பண்ணிக்க முடியும், வேறு வழியே இல்லை, இது நான் அம்மா என்னுடைய ரோல் நாங்கள் பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் கூப்பிடுங்க, அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்து இருப்பேன், அதே நேரத்தில் இந்த வீட்டுக்கு நீங்கள் எத்தனை பேர்னாலும் வாங்க, நான் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சமைச்சு போடுறது, உங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறது அதையும் நான் செஞ்சிடுறேன், ஆனால் என்னுடைய வேலைகள் எனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த விருப்பங்களை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்கிறது நியாயமாக இல்லாத பட்சத்தில் அதை நான் செய்வேன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு அவங்க அம்மாவை முகத்தை பார்த்து பேச முடியாமல் தலை குனிஞ்சிட்டே இருப்பாள். இவளுக்கு அது புரிஞ்சிட்டு அவளை தோளில் பிடிச்சி,
இல்லை கண்ணா, அம்மா அம்மா தான்டா, நீ ஏன்டா இதெல்லாம் யோசிக்கிற, அதெல்லாம் யோசிக்காத சரியா, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறதுக்கு அம்மா என்றைக்கும் இருப்பேன் அப்படின்னு ஒரு பணிவாக சொன்னோன்னே இவ அடுத்த இதெல்லாம் ஒரு எழுத்தில் கொண்டு வந்தது வந்து என்னை என்றைக்குமே வியக்க வச்சுதுங்க. அடுத்த செகண்டு இவ என்ன பண்ணுவா, அப்போது அக்கா கூப்பிட்டோன்னு போவ தானேம்மா, நீ சும்மா தானே சொன்ன அப்படின்னு கேட்பான். அவளோட தோலை அப்படியே வருடி கொடுத்துட்டு அவங்க அப்பாவை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் போயிடுவாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்து அவங்க அப்பா கூட பேசும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, நாளைக்கு நான் ஒரு முதியோர் கல்வி திட்டத்தை எப்படி கொண்டு போகிறதுங்கிற ஐடியா எனக்கு இல்லை, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பயிற்சிக்காக போகணும், அதனால் நான் காலையில் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க எப்போவுமே வந்து அம்மாவாக பார்க்குறது சந்தோஷமாக இருந்தாலும் அந்த அம்மாங்கிறத வந்து அவங்க பார்க்குற விதம் ஏன் எனக்கு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னோன்னா அவங்க அப்பா சொல்வார், நீ அதெல்லாம் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காத, நாளைக்கு ஆக வேண்டியதை பாருன்னு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுடுவார். அதுக்கு மறுநாள் இவங்க காலையில் கிளம்பி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா அடைக்கு ஊற போட்டியே அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க, ஆமாண்டா கண்ணா, நீ என்ன பண்ணிவிடு, நீ அடைக்கு ஆட்டிடு, ஆட்டி வச்சுட்டு ரெடியாக வை, நான் வந்து நம்ம 2 பேரும் அடை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு நான் அடைக்கு ஆட்டுறதா, நான் அம்மாவுக்கு வேலை பார்க்குறதா அப்படின்னு இவளுக்கு திரும்பவும் அந்த மனப்போராட்டமும் மனக்குழப்பமும் வந்துடும். வந்ததுக்கப்புறமா, நீ என்ன குழந்தையா, நான் உனக்கு என்னெல்லாம் நான் வீட்டில் இருக்கும்போது செய்யறனோ, நான் உள்ளே இருந்துக்கிட்டே உனக்கு செய்யாமல் இருந்தேன்னா, என் வேலையில் இருக்கும்போது மட்டும்தான் நான் செய்யலை, மற்ற எல்லா நேரமும் உனக்காக நான் என்ன செய்யணுமோ செய்யாமல் இருக்க மாட்டேன். அது வந்து உண்மைங்கிறது இவளுக்கு புரியுது. அம்மா இங்கே இருக்கும்போது நமக்கு தலைவாரி விடுறது, செல்லம் பண்ணுறது, மடியில் படுக்க வச்சுக்கிறது, கதை பேசுறது எல்லாம் பண்ணுறாங்களே, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு நெருடலாக இருக்கே, நான் அவங்கள வந்து முழு அடிமையாக என்னால் பார்க்க முடியலையேங்கிற அந்த ஒரு வேதனையை வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளுக்கும் வச்சுக்க முடியல. இந்த நெருடலை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க எழுத்தாளர் சூடாமணி அவர்கள். இதுக்கு அப்புறமா அவளுக்கு நைட்டு இவங்க ரொம்ப லேட்டாக வருவாங்க, வந்து அவளுக்கு அடை போட்டு கொடுப்பாங்க, குழந்தைக்கு கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வெல்லமும் வெண்ணையும் வச்சு குழச்சி கொடுக்கணும். இவன் நல்லா சப்பு கொட்டி நல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு உட்காந்து அவங்க ஒரு அடை சாப்பிட்டுட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒன்று போதும்னு நினச்சேன், அலுப்பாக இருந்தது, இப்போ எனக்கு இன்னொன்று சாப்பிட்ணும் போல் இருக்குது நித்யா, எனக்கு ஒரு அடை போட்டு கொடுன்னு. உடனே இவளுக்கு மூஞ்சி கோவம் ஆத்திரம், அடை போட்டு கொடுக்கணும் அடை அப்படின்னு சொல்லி கோவமாக எழுந்து போய் வேறு வழியே இல்லாமல் ஒரு அடையை வேண்டா வெறுப்பாக ஊற்றி கொண்டு வந்து அவங்க கையில் கொடுப்பாள். கொடுத்தவொடனே, ஏன் இருக்காது, உனக்கு கொஞ்சமாவது இது இருக்கணும்ல, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஊரே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா தெரு தெருவா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் மகளிர் மன்றத்துக்கு போகிறேன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு பார்வை மட்டும் அவளை பார்த்துட்டு அவங்க பேசாமல் ஆயிடுவாங்க. ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போய்டும். மறுநாள் இவள் கிளம்பி, இவளுக்கு இந்த ஒரு மாதம் ஏன்டா இங்கே வந்தோன்ற நிலைமைக்கு ஆகிடும். அவள் கிளம்பி ஊருக்கு போகிறான். ஊருக்கு போகும்போது பலகாரங்களெல்லாம் செஞ்சு டப்பால எல்லாம் போட்டு வச்சு அவளுக்கு என்னெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அத்தனையும் செஞ்சு வச்சு அந்த டின்னா முறுக்கு சீடை அதிரசம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. அவளுக்கு என்னென்னா, ஆமாம் இல்லை அம்மா எல்லாம் செஞ்சு தராங்க, இல்லை 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 எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் இல்லை இது அம்மா கிடையாது, இவங்க வேறு மாதிரி இருக்காங்கன்ற ஒரு குழப்ப நிலையில் இருப்பாள். போவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் 2 பேருமா சென்னைக்கு வருவாங்க. சென்ட்ரலுக்கு வந்து அவளுக்கு ட்ரெயின் ஏற்றிருப்பாங்க. ட்ரெயின் ஏற்றும் போது இவள் வந்து, போமா நீ ரொம்ப மாறிட்ட, முதல் மாதிரியெல்லாம் நீ என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னோடனே, நீ குழந்தை கிடையாது நித்யா, நீ வளர்ந்தவ, உனக்கு குழந்தை இருக்குது, அது எப்போவுமே புரிஞ்சு நடந்துக்கணும்னு அவங்க அம்மா ரொம்ப நிதானமாக அவளுக்கு அந்த வார்த்தையை பதிவு பண்ணுவாங்க. இவளும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருவா. உட்காந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் நேரம் ஆகும், இதை வாங்கி அதை வாங்கி இதை செய்ய, குழந்தைய விட்டு பிரியாமல் 2 பேருமா செல்லமாக அந்த குழந்தைய கொஞ்சுறது எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெயின் கொஞ்சம் ஆரம்பிக்க போகுது, அப்படி கிளம்ப போகுதுங்கிற நேரம் வரும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நித்யா அப்படின்னு வேகமாக வருவாங்க. அப்போ உடனே இவன் மனசில் இப்போ சொல்லுவாங்க பாருங்க, நேரத்தோட குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு நான் குழந்தைக்கு இது பேக் பண்ணி வச்சுருக்கேன், அது சொல்கிறதுக்கு தான் ஓடி வருது, தெரியுது அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருப்பாள். நித்யா, பாம்பாயில் நிறைய மகளிர் பெண்கள் பத்திரிக்கையெல்லாம் வருமாமே, அதில் நல்ல நல்ல டெய்லரிங் கட்டிங்கு, அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி கட்டிங்கெல்லாம் இருந்ததுன்னா போட்டு அமுச்சு விடுமா, அப்பா கிட்ட சொல்லி அந்த போஸ்டர் எல்லாம் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்புகிறேன், அதில் அனுப்பி விடுமா அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு அப்படியே ஆத்திரம். அப்படியே வந்து அந்த இருக்கையில் அவள் கோவமாக சாஞ்சிக்கிற மாதிரி இந்த கதை முடியும் அன்பர்களே.
இப்படி ஒரு கதையை இந்த சூடாமணி அவர்கள் எழுதும்போது ஒவ்வொரு காட்சியும் நம்மளால் மனசில் கொண்டு வந்து உட்காந்து அந்த தாயோடைய அந்த வளர்ச்சியை கண்டு குழந்தைகள் எவ்வளோ மகிழ்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை, குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு தாயும் மகிழும் பொழுது அந்த தாயோடைய வளர்ச்சி குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கிறது அப்படிங்கிறத, இப்படி ஒரு பதிவு இது 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 வரைக்கும் நான் இந்த மாதிரி கதைகளை நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நிலுவையில் பார்த்துட்ருக்கேன், அது வேற. ஆனால் கதைகளாக இதை வந்து 1970களிலேயே அந்த அம்மா பதிவு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வியப்பை கொடுத்தது. சூடாமணி அம்மாவுடைய பல கதைகள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த பெண்ணின் மனநிலை, ஒரு அம்மா வீடுனா டேக் இட் ஃபார் கிராண்டடு, அது எந்த அளவுக்கு அது வந்து தவறு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்குது. அந்த அம்மாவுக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற ஒரு சூழல் அந்த குழந்தைங்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. இதில் இன்னொரு இடத்துலையும் வந்து அந்த அதாவது சென்னையில் அவங்க கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க அம்மா அப்பா. அப்போ இந்த குழந்தைகள் எல்லா ஊர்லேருந்தும் ஃபுல்லாக வருவாங்களாம். அப்போது நாங்கள் எல்லாரும் வந்து ஊருக்கு சினிமாவுக்கு போவோம், ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். நாங்கள் வர வரைக்கும் காத்துலேருந்து எங்களுக்காக சூடாக தோசை போட்டு கொடுத்த அம்மா இன்றைக்கி எப்படி மாறிட்டாங்க அப்படின்றது. அதாவது அவங்களுக்கு வந்து எதுக்கு பொழுது போகணும்? ஏன் இங்கே இருந்தால் நான் அமைதியாக இருக்க முடியாதா வீட்டில்? அப்போது தனக்கு பொழுது போகணுன்னா அம்மா வீடுக்கு வரணும். ஆனால் அம்மாவும் அப்பாவும் வயதானவர்கள் அங்கே எப்படி அந்த பொழுதை கழிப்பாங்கங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது நிஜமாகவே இது ரொம்ப அலாமிங்கான ஒரு கதையாக நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் அமைதி கதை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம்.